முதல் பரப்புரையாச்ச முதல் தேர்தல் பரப்புரை திருச்சியில பேச போறாரு. என்ன பேச போறாருன்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. நானும் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன பேசுறாருன்னா, திருச்சி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு திருப்பு முனையான ஊரு. திருச்சியில எது தொடங்கினாலும் தொட்டது தொடங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது போல திருச்சியில தொடங்கினா அது வந்து திருப்பு முனையாக அமையும். அதனால தான் நம்ம திருச்சியில தொடங்கியிருக்கோம் அப்படின்னு விஜய் பேசுறாரு. அதுல திருச்சியில தொடங்கினாதான் திருப்பு முனையா? என் திருநெல்வேலியில தொடங்கினா திருப்பு முனை வராதா? கன்னியாகுமரியில தொடங்கினா திருப்பு முனை வராதா? மதுரையில தொடங்கினா திருப்பு முனை வராதா? அது நாசமா போயிருமா? சேலத்தை தொடங்கினா மண்ணா போயிருமா? கோயம்புத்தூரை தொடங்கினா அது வந்து கூந்தலா போயிருமா? மயிலாடுதுறை தொடங்கினா அது மானாங்கனியமா போயிருமா? சென்னையில தொடங்கினா அது சீரழிஞ்சு போயிருமா? ஏன்னா நம்முடைய அண்ணா அவர்கள் வந்து திருச்சியில தான் போட்டி போடணும்னு நினைச்சாரு. ஏன்னா நம்முடைய எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியில தான் முதல்ல மாநாடு போட்டார். நான் சொல்றது 1977 4 அப்படிங்கிறாரு. திருச்சியில எம்ஜிஆர் மாநாடு போட்டார்ல, நீங்க இப்ப விக்கிரவாண்டில போட்டீங்க, திருச்சியில போட வேண்டியது திருப்புமுனை தரும்ல. திருச்சி திருப்புமுனை அது திருன்னு வருது. அதனால ஒரு டைமிங்கா அந்த திராவிட தலைவர்கள் திருச்சி திருப்புமுனை மாநாடுன்னு சொல்லுவாங்க. உடனே அதே இவர் காப்பி அடிச்சுக்கிட்டு திருச்சினா திருப்புமுனை தரும்,